இப்போ டெண்டர் கேன்சல் ஆகிடுச்சுங்கிறதையும் தாண்டி என் சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லி தான் இப்பொழுது அது போன்ற பல விஷயங்கள் பல விசில் ப்ளோயர்ஸ் இருக்காங்க. நாட் ஓன்லி சவுக்கு சங்கர், இன்னும் சில பேர் சோஷியல் மீடியாலாம் பல விஷயங்களை பேசுகிறாங்க. என்னென்னா அதுக்கு வந்து சிப்பு வைக்கணும், ரீடர் அதில் வைக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த நாய் எங்கே போகுதுன்னு எப்படி மானிட்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் புதுசாக எதையுமே டெக்னிக்கலாக தானே, என்ன டெக்னிக்கலி அப்கிரேடட் ஸ்டேட் இல்லையா? அந்த டிஆர்பி ராஜா சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த மேனுஃபேக்சரிங்லாம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், இட் இஸ் அ வெட் கிரைண்டர், அந்த இது மாதிரி. டெக்னாலஜிக்கல் டெக்கோ பார்க் அப்படிலாம் சென்னை அப்படின்னா. மதுரையில் என்ன மாதிரி அது மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து தூத்துக்குடி அங்கே இதெல்லாம் அப்படி அது மாதிரி தமிழ்நாடே நாங்கள் அப்படி பிரித்து இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் இப்பொழுது திராவிட மாடல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இந்த 7 அடிக்கு ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தேன். அடுத்த செய்தியாக இந்த தெருநாய்களால் ஏற்பட்ட தொல்லை நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை உருவாக்கிச்சு. அது இங்கேருந்து தான் கிளம்பி இந்தியாவுக்கே போச்சுன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேசு பொருளானது. இப்போ அதுக்கு டெண்டர் விட்டாங்க. கருத்தொடை செய்த பிறகு சிப்பை வந்து வைக்கிற மாதிரி, அதன் மூலமாக அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி. அதில் ஒரு கம்பெனிக்கு வந்து ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. மறுபிறகு அந்த கம்பெனியோட அப்ரூவலை ரீகால் பண்ணிட்டு வேற ஏற்கனவே பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க அப்ரூவல் கொடுத்ததாகவும், அதன் மூலயமா அந்த பழைய கம்பெனி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதாகவும் இப்போ இடைக்கால தடை விதித்தும் செய்திகள்லாம் வந்திருக்கு. இது என்ன சார், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா கிண்டலா அது ஒரு பழமொழி மாதிரி நாய் வித்த காசு குறைக்கவா செய்யும் அப்படிமா. இப்போ நாய்க்கு சிப்பு வாங்கினதில் கமிஷன் பார்த்தா அது என்ன பேங்க்கில் டெபாசிட் ஆக மாட்டேன்னு நான் சொல்ல போகுது இல்லையா? அதனால் எங்களுக்கு எதில் வேணாலும் நாங்கள் அது இன்னும் கேவலமாக பேசுவாங்க. அந்த பீல இருந்த காசை கூட அவன் எடுத்து கழுவி யூஸ் பண்ணக்கூடிய ஆள் தான்டா அப்படிமா. அந்த அளவுக்கு திராவிட மாடலில் இறங்கிட்டாங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அடுத்த தடவை நமக்கு சில பேருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. சீட்டு கிடைச்சா அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானாங்கிறது தெரில. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது, இப்போவே சுருட்டுடா தங்கமே அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இவன் நாய் அதை வந்து அதுக்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதுக்கு உணவளிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க, திருநாயை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் ஜிசிசி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு வந்து அதோடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனால எங்கே பார்த்தாலும் தெரியுது, போகிறோம் வரான கடிக்குது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னேன். அங்கே தான் அவங்களுக்கு உடனே உதிச்சது. சரி, இதை டெக்னிக்கலாக நம்ம, ஏன்னா இவங்க விஞ்ஞான திருடர்கள் இல்லையா? இப்போ என்னென்னா அதுக்கு வந்து சிப்பு வைக்கணும், ரீடர் அதில் வைக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த நாய் எங்கே போகுதுன்னு எப்படி மானிட்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் புதுசாக எதையுமே டெக்னிக்கலாக தானே, என்ன டெக்னிக்கலி அப்கிரேடட் ஸ்டேட் இல்லையா? அந்த டிஆர்பி ராஜா சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த மேனுஃபேக்சரிங்லாம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், இட் இஸ் அ வெட் கிரைண்டர், அந்த இது மாதிரி. டெக்னாலஜிக்கல் டெக்கோ பார்க் அப்படிலாம் சென்னை அப்படின்னா. மதுரையில் என்ன மாதிரி அது மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் வந்து தூத்துக்குடி அங்கே இதெல்லாம் அப்படி அது மாதிரி தமிழ்நாடே நாங்கள் அப்படி பிரித்து இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் இப்பொழுது திராவிட மாடல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இந்த 7 அடிக்கு ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தான். இப்போ அந்த டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கிற ஜிசிசி என்னன்னா யோசிக்குது, போகிற வர நாய்க்கெல்லாம் நம்ம வந்து சிப்பை வைக்கிறோம், ரீடர் வைக்கிறோம், அதை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம், அது எங்கெங்கெல்லாம் போகுது என்ன போகுது, அது ஏதோ கால்நடை மருத்துவர் அவங்க ஏதோ புதுசாக யோசிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு டெண்டர் விடுவோம் அப்படின்னு தான் டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மந்தவெளியில் ஒரு கம்பெனி இருக்குதான், எக்லர் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பான் போல இருக்குது. இதுக்கு சிப்பு இவ்வளோ ஆகுங்க, ரீடர் இவ்வளோ ஆகுங்க, ப்ரைஸ் L1 L2 L3ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி லிஸ்ட்டு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கான். இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கினா நமக்கு ஒன்றும் முடியாது. வாங்குறது நாய்க்கு தானே, நாய் அது கண்டது கழிச்சது எங்கேயாவது ஓடுண்டா, எங்களுக்கு என்ன, அந்த நாயினால எங்களுக்கு என்ன? ஒவ்வொரு நாய்ங்கிறத நாங்கள் அது ஒரு அனிமலாக நாங்கள் பார்க்கல, அது எங்களுக்கு ஒரு பணங்காட்சி, அதனால நமக்கு பைசா ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றையும் வந்து டாபர்மேன், இந்த பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டு, அது மாதிரி விலை உயர்ந்த நாய்க்கெல்லாம் ஒரு ரேட் வச்சுருக்காங்களா, அது மாதிரி திருநாய்களுக்கு இவங்க அதன் மூலமாக ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க, அந்த சிப்பு இதன் மூலம். இது கணக்கு போட்டால் சரி வராது தம்பி அப்படின்னு தான் இந்த டெண்டர் கேன்சல் பண்ணு அப்படின்ட்டுருக்காங்க. திரும்ப ஒரு இது பண்ணி அப்போ வந்து ஸ்ரீ துர்கா மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியா. அந்த பேரை மறுபடியும் சொல்லுங்கள்.
ஸ்ரீ துர்கா மெடிக்கல் சொல்யூஷன்ஸ். நீங்கள் உடனே அந்த குடும்பத்தோடலாம் சேர்த்து இது பண்ணாதீங்க, தெரியாது அவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கா யாரா என்னன்னா நமக்கு தெரியாது. இவங்க வந்து ஏற்கனவே ஏதோ பிளாக் லிஸ்டான, ஏற்கனவே டெண்டரில் வந்து பார்ட்டிசிபேட் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு கம்பெனி, அதுக்கு சேங்ஷன் பண்ணி நீ வேணா சப்ளை பண்ணுப்பா அப்படின்னு உடனே தான் இந்த மந்தவெளி சேர்ந்த எக்லர் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸு கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்காங்க. எதுக்கு டெண்டரை கேன்சல் பண்ணீங்க, ஏன் துர்கா மெடிக்கல்ஸ் அந்த கம்பெனிக்கு கொடுத்தீங்க? இதில் பிரைமா ஃபேஸ் இருக்குது, இவங்க சொல்கிற முதல் கம்பெனி. இதில் என்னென்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு ஃபஸ்ட்டு, இதில் அவன் 8 சப்ளை மெட்டீரியல் அந்த நேரத்தில் கேன்சல் பண்ணியிருக்காங்க டெண்டரை, இல்லை ஒத்து வரல. ஸோ பிரைமா ஃபேஸ் இருக்குது, அதனால் இந்த கேஸ் எடுத்துட்டோம், மரியாதையாக வந்து ஆஜராகுங்க, விசாரணையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி 18ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை பிறக்கிற அந்த தாய் சேய் அவங்களுக்கு வந்து கர்ப்பிணி தாய்களுக்கு அந்த கிட்டு அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். முட்டை இறக்குமதி, பருப்பு, இதில் ஒரு குறிப்பிட்ட தொகுப்புலையுமே இந்த பிரச்சனை. அந்த பொங்கல் தொகுப்புல வந்து பிளாக் லிஸ்ட் ஆனதை திரும்ப வேற ஒரு இதுக்கு டெண்டர் கோட் பண்றதுக்கு இது பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம். பிஜிஆர் பார்க்குறோம். இவங்க டெண்டர் கோட் பண்றது எல்லாமே எப்படிப்பட்ட கம்பெனியாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பத்தி எவனாவது பேசினா அவனை தூக்கி உள்ள போடுறா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் கடைசியா ஒரு டெண்டர் பற்றி தான் சவுக்கு சங்கர் பேசினார்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த சமூக நலத்துறை சார்பாக அந்த ஆயா அவங்களுக்குலாம் இந்த செல்ஃபோன் ஏதோ ஒரு கம்பெனியில் குறிப்பிட்ட ஒரு கடையிலேருந்து, திருச்சியிலேருந்து ஏதோ ஒரு இதுலேருந்து ஒரு மொபைல் வாங்குகிறோம். இது மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இவங்க கோட் பண்ண ப்ரைஸுக்கும் இல்லை. இது வந்து அவர் சோஷியல் மீடியாலாம் அதிகமாக பேசி ஆனது பிறகு அந்த டெண்டரே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ டெண்டர் கேன்சல் ஆகிடுச்சுங்கிறதையும் தாண்டி என் சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டாண்டாவன் அப்படின்னு சொல்லி தான் இப்பொழுது அது போன்ற பல விஷயங்கள், பல விசில் ப்ளோயர்ஸ் இருக்காங்க. நாட் ஓன்லி சவுக்கு சங்கர், இன்னும் சில பேர் சோஷியல் மீடியாலாம் பல விஷயங்களை பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவன்லாம் வாயில் இருந்து, இவனுக்குன்னு ஒரு யூடியூப் இருந்து இவனெல்லாம் பேசுகிறான், இதனால தானே பல சிக்கல், இவனெல்லாம் தூக்கி உள்ள விடான்னு சொல்லி இன்னைக்கு கூட போலீஸ் வந்து வீட்டில் இருக்கிறவர் கடப்பாறையெல்லாம் வந்து கதவை உடைச்சி அவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய டெரரிஸ்ட் அவர். பாகிஸ்தான் ஜமேஷா முபீன்லாம் இப்படி அரெஸ்ட் பண்ணல, அதெல்லாம் முதலே அவன் வந்து அமோனியம் நைட்ரேட் பெரிய அளவில் ப்ரொக்யூர் பண்ணுறப்பே அவனை பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் அவனாவது சாகாமல் இருந்திருப்பான். ஆனால் அது போன்ற பயங்கரவாதிகளை இப்படியெல்லாம் கதை உடைச்சிட்டுலாம் அவங்க போய் பிடிக்க மாட்டாங்க. ஒரு யூடியூபரை பண்ணுறதுக்காக தீயணைப்பு வீரர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கங்கிற செய்திகள்லாம் வருது. ஸோ விசில் ப்ளோயருக்கு தமிழகத்திலே என்ன இதுன்னு பார்க்குறோம். அறப்போர் இயக்கத்துக்கு அவர் அட்வொகேட்டோட போன திருநெல்வேலியில் போய் கனிம வளத்துக்கு டெண்டர், அதுவும் இதே மாதிரி தானே, அவங்க வந்து சேரை தூக்கி அடித்ததெல்லாம் பார்க்குறோம். ஒன்று, இந்த டெண்டர் முறைகேடு பற்றி பேசுனீங்கன்னா அடி விழுவோம், தைரியமாக நாங்கள் டெண்டரில் முறைகேடு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திராவிட மாடல் வந்திருக்குது. எல்லா விஷயத்திலையும் நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக திருடுவோம் அப்படிங்கிறத கங்கணம் கட்டி கொண்டு இவர்கள் வேலை செய்வது தான் இந்த செய்தி காட்டுது.